ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். துரோணாச்சாரியின் மகன் தண்டிக்கப்பட்டார். அவர் எவ்வாறு தண்டிக்கப்பட்டார், ஏன் தண்டிக்கப்பட்டார், எதற்காக தண்டிக்கப்பட்டார், இதுதான் இன்றைய வகுப்பு. இதனால நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? துரோணாச்சாரியின் மகன் எதனால் தண்டிக்கப்பட்டார், ஏன் தண்டிக்கப்பட்டார், எதற்காக தண்டிக்கப்பட்டார், எவ்வாறு தண்டிக்கப்பட்டார், இது நமக்கு சொல்ற இந்த எபிசோட், இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அழகான பாடம் என்ன? இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 49 முதல் 51 மற்றும் 52 வரை. சூத உவாச்ச தர்மயம் நியாயம் சகரணம் நிர்வ்யலீகம் சமம் மகத் ராஜா தர்மசுதோ ராஜ்ஞா பிரத்யநந்தத் வச்சோ த்விஜா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சூதகோசாமி கூறினார், ஓ பிராமணர்களே, தர்மத்தின் கொள்கைகளுக்கு இசைந்தவையும் நியாயமென நிரூபிக்கப்பட்டவையும் பெருமை மிக்கவையும் கருணை மற்றும் சமத்துவம் நிறைந்தவையும் மற்றும் வஞ்சகம் இல்லாதவையுமான அரசியின் கூற்றுகளை யுதிஷ்ட மகாராஜா முழுமையாக ஆதரித்தார். அந்த அரசி யாரு? அவங்க திரௌபதி. என்ன நடந்ததுன்னா, திரௌபதியோட 5 குழந்தைங்க, பாண்டவர்களுடைய 5 குழந்தைங்க, பாண்டவருடைய 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருந்த பொழுது அஸ்வத்தாம என்ன பண்ணாரு, அந்த 5 குழந்தைகளையும் பீஸ் பீஸா வெட்டி எரிச்சு சாம்பலாக்கி விட்டார். இந்த செயல் துரியோதனன் கூட மகிழ்ச்சி தரல. ஒரு சத்திரியன் என்ற முறையில, ஒரு சத்திரியன்கிறது யுத்த பூமியில நேருக்கு நேரா யுத்தம் செய்யும். அதான் வீரன். சத்திரியனோட வீரம் என்னன்னா, யுத்த பூமியில நேருக்கு நேரா யுத்தம் செய்யணும், புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது, அப்புறம் எதிரி பலவீனமா இருக்கும்போது தாக்கக்கூடாது, எதிரி நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது, எதிரி ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போதோ நிராயுத பாணியா இருக்கும்போதோ தாக்கக்கூடாது, புறமுதுகுல தாக்கக்கூடாது, கோழைத்தனமாக செயல்படக்கூடாது. சத்திரியன் என்றால் நேருக்கு நேராக யுத்தம் செய்யணும். அப்போ இந்த அஸ்வத்தாமன் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தார். துரோணாச்சாரியர் மகன். பிறப்பால் அவர் பிராமண குலத்தை சார்ந்தவரே தவிர பிராமணனுக்கான ஒரு தகுதியும் இல்ல அஸ்வத்தாமன் கிட்ட. பிராமணன் என்றால் சத்திய சமோ தப சௌச்சம் சாந்தி ராஜவமேவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, புலனடக்கம், சகிப்புத்தன்மை, அமைதி, இந்த குணங்களால பிராமணர் அறியப்படுறார். அப்ப அஸ்வத்தாமன் துரோணரின் மகனாக இருந்தாலும் அவர்கிட்ட பிராமணனுக்கான குணமே கிடையாது. அவன் சூத்திரனை விட இழிந்த குலத்தை சார்ந்தவனார் குணத்தால். அதாவது உயர்ந்த குலத்துல பிறந்து அந்த குலத்துக்கான குணம் இல்லாதவங்களை சாஸ்திரம் பிரம்ம பந்து அல்லது துஜ பந்து என்று சொல்லும். பிறப்பால் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறாங்க, ஒரு பிராமண குலத்திலயோ சத்திரிய குலத்திலயோ. ஆனா அந்த குணத்துக்கு அந்த அந்த குலத்துக்கான குணம் இல்லாதவர்களை பிரம்ம பந்து அல்லது துஜ பந்து, சத்ரபந்து அப்படிதான் சொல்லும். உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, ஆனா அந்த குணம் இல்லை. அப்ப அஸ்வத்தாமன் செய்த செயல் துரியோதன கூட சந்தோஷப்படுத்தல.
பாண்டவர் 5 பேரை கொண்டுட்டு வரேன்ட்டு போயிட்டு பாண்டவருடைய குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கூடாரத்துக்குள்ள போய் ராத்திரியோட ராத்திரியா அந்த குழந்தைகள் தூங்கிட்டு இருந்த கூடாரத்துல போய் அவங்கள வெட்டிட்டான், வெட்டி எரிச்சிட்டான். இந்த செயல் துரியோதனுக்கு திருப்தி இல்லை. இப்போ அஸ்வத்தாமனை கைது பண்ணியாச்சு. பாண்டவர் என்ன பண்ணாங்க? அர்ஜுனன் போய் அஸ்வத்தாமனை கைது செய்து விட்டார். அஸ்வத்தாமனை கைது பண்ணி சபையில கூட்டிட்டு வராரு. யுதிஷ்டிர மகாராஜோட சபை. யுதிஷ்டிர மகாராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. யுதிஷ்டிர மகாராஜா, பீமா, அர்ஜுனா, நகுல, சகதேவா 5 பேரு பிளஸ் திரௌபதி, அந்த 5 குழந்தைகளை தவற விட்ட திரௌபதி, அப்புறம் பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, திரௌபதி இருக்காங்க. அந்த 5 குழந்தைகளை, இறந்து போன குழந்தைகளை நினைச்சு அந்த தாயினுடைய உள்ளம், 5 குழந்தைகள் பீஸ் பீஸா வெட்டிட்டான். அந்த தாயின் உள்ளம் எவ்வளவு பதபதைக்கும், எவ்வளவு கவலை இருக்கு, எவ்வளவு வருத்தம் இருக்கு. அதனால இந்த அஸ்வத்தாமனின் செயல் பிராமணனுக்கு உண்டானது அல்ல, சத்திரியனுக்கு உண்டானதும் அல்ல, ஒரு சூத்திரன் செய்யக்கூடிய செயலும் அல்ல. அதைவிட மோசமான செயல், ரொம்ப இழிவான செயல். இந்த இழிவான செயலை செய்ததுனால அஸ்வத்தாமனை தண்டிக்க வேண்டும். அஸ்வத்தாமன் தண்டிக்கப்பட, அவன் கொல்லப்பட வேண்டும். அஸ்வத்தாமன் கொல்லப்பட வேண்டும். கிருஷ்ணர் சொல்றாரு, அஸ்வத்தாமனை பிடிச்சிட்டு வா அர்ஜுனா, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அஸ்வத்தாமன் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? அவர் சத்திரிய முறைப்படி நடந்து கொள்ள, ஒரு பிராமண மாதிரியும் நடந்துக்கல, அந்த யுத்தத்துல ஒரு சத்திரியன் மாதிரியும் நடந்துக்கல, ரொம்ப மோசமான செயல்பம். சரி, அப்ப அஸ்வத்தாமனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும். அதனால அர்ஜுனா, அந்த அஸ்வத்தாமனை கைது செய்து வா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அர்ஜுனனும் போய் அஸ்வத்தாமனை கைது பண்ணி வந்துட்டார். இப்ப அஸ்வத்தாமனை சிறை பிடித்து யுதிஷ்டர் முன்னாடி நிறுத்துறார். யுதிஷ்டர் மகாராஜா தர்மமே உருவானவர். யுதிஷ்டர் முன்னாடி கொண்டு வந்து அஸ்வத்தாமனை நிறுத்தியாச்சு. இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதும் தன் பக்தர்களுக்கு சில பரீட்சைகளை வைப்பார். அந்த பரீட்சை என்னன்னா, இந்த பக்தனுடைய பக்தியின் ஆழம் என்ன, இவர் எந்த அளவுக்கு தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்காரு, இவர் எப்படி என்னையே முற்றிலும் சரணடைந்த ஆத்மாவா இருக்காரு, இவரிடம் உள்ள தெய்வீகமான குணம் என்ன. பகவான் பக்தனுக்கு பரீட்சை பண்ணா அந்த பக்தனுடைய நன்மைக்காக தான். ஆனா நமக்கு புரியாது. நம்ம என்னன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு பக்தர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்கறது உண்டு. என்ன கேள்வி கேட்பாங்க? பிரபு, நாங்களும் கிருஷ்ண பக்தி பண்றோம், 16 மாலை, குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்க சொல்றீங்க, ஜபிக்கிறோம். அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து ஜபிக்க சொல்றீங்க, ஜபிக்கிறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறோம், பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறோம். அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு கஷ்டம் வருது, எங்களுக்கே துன்பம், இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி நாங்க விடுபடுறது, ஏன் ஒரு பக்தனுக்கு சோதனை? பெரும்பாலும் மக்கள் கேட்கறது என்னன்னா, பக்தர் அல்லாதவங்க கூட சந்தோஷமா இருக்காங்களே. பக்தர் அல்லாதவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகர்கள், திருடர்கள், கொள்ளையர்கள், அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், இவங்கெல்லாம் கூட சந்தோஷமா தானே இருக்காங்க. ஏன் தர்மத்தை பின்பற்றவங்க இவ்வளவு சோதனை? தர்மத்தை பின்பற்றவங்க, பக்தியை பின்பற்றவங்க ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் கஷ்டம் வருது, ஏன் துன்பம் வருது அப்படின்னு சில நேரங்களில் பக்தர்கள் கேட்பதுண்டு, சில நேரம் புலம்புவதுண்டு. ஆனா இதோட அர்த்தம் நமக்கு புரியாது. பகவான் எப்பொழுதும் தன் பக்தனுக்கு பரீட்சை வைக்கிறாருன்னு சொன்னா அந்த பக்தனை பக்தியில அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறார். கிருஷ்ணர் கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்களுக்கு சோதனை என்று சொன்னா, பக்தனுக்கு சோதனை, பக்தனுக்கு கஷ்டம், பக்தனுக்கு தொந்தரவு வருதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஏன் பக்தர்களுக்கு சோதனை, ஏன் பக்தர்களுக்கு தொந்தரவு, ஏன் பக்தர்களுக்கு கஷ்டம், ஏன் பக்தர்கள் சில நேரம் துன்பகரமான சூழ்நிலை வைக்கப்படுறாங்க, ஏன் பக்தர்கள் சில நேரம் துன்பகரமான சூழ்நிலை வைக்கப்படுறாங்க, ஏன் அவங்க பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு,
ஏன் அவங்க பல்வேறு கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு? இது எல்லாமே பகவானுடைய ஒரு லீலை. பகவான் என்ன செய்யறாருன்னா, தன் பக்தனுக்கு கஷ்டம் கொடுக்கும்போது அந்த பக்தன் இந்த பிறவியிலேயே பகவான்கிட்ட வந்துடணும், இனி ஒரு தடவை இந்த பிறவி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜட உலகத்துல எல்லாமே சௌகரியமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிருஷ்ணரை மறந்துடும். எல்லாமே சௌகரியமா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல, சந்தோஷமா இருக்கும்னு சொன்னா எவ்வளவு பேர் பகவானை நினைப்பாங்க? ரொம்ப சிறு சதமானம். அப்ப பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போதுதான் நாம் இறைவன் இடத்துல ஓடி வரும். அதனால ஒரு பக்தனுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னு சொன்னா அந்த பக்தனை பக்குவப்படுத்துவதற்காக, இந்த ஜட உலகம் துன்பமயமானது, இங்க நிரந்தரமான ஆனந்தம் கிடையாது, இங்க நிரந்தரமா நிம்மதியா இருக்க முடியாது, இங்க உடலால துன்பம் ஏற்படும், மனதால துன்பம் ஏற்படும், இயற்கையினால துன்பம் ஏற்படும், மற்ற ஜீவராசினால் துன்பம் ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த உடம்பு எடுத்துக்கிட்டோம், நம்ம எல்லாருமே இந்த உடல் எடுத்துக்கிட்டோம். இந்த உடல் எடுத்ததுனால இந்த உடலால வரக்கூடிய துன்பங்களை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். உடலால துன்பம் வருது, மனசு எடுத்துக்கிட்டோம், மனதால துன்பம் வருது. அப்ப இதுல இருந்து வெளியேறும். இதுக்கு தீர்வு என்னது? எனக்கே உடம்புல அடிக்கடி பிரச்சனை வருது, எனக்கே மனதுல அடிக்கடி பிரச்சனை வருது, இதுல இருந்து நான் வெளியேற வேண்டும். இத இத சரி பண்ணி சரி பண்ணி அப்படி ஓட்ட முடியாது. இந்த உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போலாம். ஆனா ஒரு கட்டத்துல இந்த உடலை விட்டுதான் ஆகணும். பிறப்பவர் அனைவருக்கும் மரண நிச்சயம். ஜாதசிகி துருவம் மிருத்யோ துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிகாரத்தை நத்துவம் சோஷித்து மர்கசி. அர்ஜுனா, பிறக்கப்பட்டவர் அனைவரும் ஒரு நாள் இறக்க போறாங்க, இறந்தவர் அனைவரும் ஒரு நாள் பிறக்க போறாங்க, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கிருஷ்ணா கேக்குறாரு. அப்போ இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டாலே நமக்கு துன்பம் தான், உடலால மனதால. அப்புறம் இந்த ஜட உலகத்துல மற்ற ஜீவராசிகளால இயற்கையினால பல்வேறு துன்பங்களை சந்திக்கிறோம். அதனால நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது, நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. என்னுடைய துன்பத்துக்கு இவர் காரணம், என் துன்பத்துக்கு அவர் காரணம், என் துன்பத்துக்கு இதுதான் காரணம். நோ, என்னுடைய துன்பத்துக்கு கஷ்டத்துக்கும் நானே காரணம். ஏன்னா அந்த உடல் எடுத்துக்க கூடாது. நான் எப்ப இந்த உடல் எடுத்துக்கிட்டனோ அப்ப தொந்தரவு. என்னைக்கு இந்த ஜட உலகத்துல இந்த உடல் எடுத்துக்கிட்டோமோ அன்னையில இருந்து நமக்கு பிரச்சனை தான். அதனால ஒரு பக்தனுக்கு துன்பம் வரும்போது அதை எப்படி எடுத்துக்கணும்னா, அது கிருஷ்ணருடைய கருணையா இருக்கு. நமக்கு துன்பம் வந்ததுன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணா எனக்கு அனுபவம் கொடுக்கிறாரு, இந்த ஜட உலகத்து மேல எனக்கு விரக்தி ஏற்படுத்துறாரு. இந்த ஜட உலகத்து மேல எனக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. இந்த ஜட உலகத்து மேலயும் பௌதிக வசதி, பௌதிக வாழ்க்கை, இதுல பற்றுதல் வரக்கூடாது. அந்த பக்தனுக்கு பகவான் மேல பற்றுதல் வரும். அப்போ ஒரு பக்தனுக்கு பகவான் மேல பற்றுதல் வரணும்னா அவனுக்கு பௌதிகத்துல ஏமாற்றமும் துன்பமும் நடக்கும் போது அவன் பௌதிக வாழ்க்கையை வெறுத்துருவான். அதாவது பௌதிக வாழ்க்கையை வெறுத்து எனக்கு பகவானே போதும், கிருஷ்ணரை தவிர எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு பகவானுடைய பக்தியை தவிர வேற எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கிற அனுபவத்தை பகவான் கொடுப்பார். அப்ப பக்தனுக்கு அனுபவம் கொடுக்கிறாரு. ஒரு பக்தனுக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது, அவர் தொந்தரவுக்கு ஆளாகிறாருன்னா அது மூலமா அந்த பக்தனுக்கு பகவான் அனுக்கிரகம் பண்றாரு. எப்படி அனுக்கிரகம் பண்றாரு? அவருக்கு இந்த ஜட உலகத்தை பற்றி அனுபவத்தை கொடுக்கிறாரு, அப்புறம் அவருக்கு பக்குவத்தை கொடுக்கிறாரு, அப்புறம் அவர் பகவான்கிட்ட திரும்ப போகணுங்கிற வைராக்கியத்தை ஏற்படுத்துறாரு. நீ ஜட உலகத்துல வரக்கூடாது, பகவான்கிட்ட திரும்ப போகணும். அப்புறம் பகவானிடத்துல பற்றுதல் அதிகரிக்கிறாரு, அப்புறம் இந்த உலகத்து மேல விரக்தி ஏற்படுத்துறாரு. இப்படி பல்வேறு காரணங்கள். அது மட்டும் இல்ல, அந்த பக்தனுடைய கர்ம வினை, முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைய அந்த ஜென்மத்திலேயே போக்கிடுறாரு. இல்லையா? இப்ப இங்க யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. யாராவது வீடியோ ஆன் பண்ணிருக்காங்களா? சரி, நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஆஹ் ஆனந்த நாராயண் பிரபு வச்சு, அனந்த நாராயண் பிரபுட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு தான். அனந்த நாராயண் பிரபுட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு நாள் சொல்றேன், பிரபு நான் உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 20,000 30,000 கொடுத்தட்டுமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டுமா, மாசம் மாசம் 30,000 ரூபாய் கொடுத்துட்டுமா, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் 10 லட்சமா மொத்தமாவே கொடுத்துட்டுமான்னு அவர் என்ன சொல்லுவாரு?
ஐயா நீங்க 10 வருஷம் கழிச்சு கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது. நீங்க மாசம் மாசம் கொடுத்து முடிச்சிருங்க. மாசம் மாசம் 30,000 வச்சு நீங்க சீக்கிரம் கொடுத்து முடிச்சிருங்க. இல்லையா? அந்த மாதிரிதான் பகவான் இடத்துல வந்த பக்தன் எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரே அடியா கொடுத்து முடிச்சிடும். கிருஷ்ணா, நான் முன் ஜென்மத்துல செய்த பாவங்கள் அவருடைய கர்ம பலன், இந்த ஜென்மத்துல செய்த பாவம் கர்ம பலன் அதெல்லாம் வர்றதெல்லாம் வரட்டும். அதெல்லாம் இந்த பிறவிலே நான் அனுபவிச்சிடுறேன். எனக்கு நீ மறுபிறவி வேண்டாம். குந்தி தேவி ஸ்ரீமத் பாகவதம் 8ஆம் அத்தியாயம் ஃபர்ஸ்ட் கேண்டோ, அடுத்த சாப்டர். இது 7ஆம் அத்தியாயம். 8ஆம் அத்தியாயத்துல குந்தி தேவி பிரார்த்தனை செய்றாங்க. அவங்க பட்ட கஷ்டங்களை ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. விஷயான் மகாகுனி புருஷாத தர்சனாத் அசத் சபாய வனவாச கிருஷுதக. இந்த கஷ்டம் இங்க இருக்கிறவங்க நம்ம யாருமே வாழ்க்கையில பட்டிருக்க மாட்டோம். இங்க கிட்ட ஒரு 140 பேர் இருக்கிறோம். நம்மள எவ்வளவு பேருக்கு நம்ம வீட்டுக்கு தீய வச்சிருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து என் வீட்டுல நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னோட வீட்டுல நான் தூங்கிட்டு இருந்தேன், வெறும் தீய வச்சு விட்டு போயிட்டாங்க. எப்படி எவ்வளவு பேருக்கு நடந்திருக்கு? நம்மள எவ்வளவு பேரை விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. எனக்கு எப்படியா விஷம் வச்சு இவனை கொண்டு வரணும், இவன் வீட்டுக்கு தீய வச்சிடணும், இவன் சொத்தையெல்லாம் பிடிங்கிட்டு அவன் நடுத்தெருவுக்கு அனுப்பிச்சிடணும். நம்ம சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு நம்ம நடுத்தெருவுக்கு விட்டுறது. விஷயான் மகாக்னி புருஷாத தர்சனா அசத் சபா. அந்த சபையில திரௌபதி எழுத்து வந்து அவங்க தூயில உரிச்சாங்க. அந்த சபையில நம்ம எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம நடு ரோட்ல கூட்டிட்டு வந்து நம்ம ஆடை அவிழ்த்து நம்மளை அவமானம் செய்து தெருவுல ஓட விட்டு, இந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம பட்டதே இல்லை வாழ்க்கையில். ஆனா பாண்டவருக்கு இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தாலும் அவங்க ஒரு நாளும் கிருஷ்ணர் மேல குறை சொல்லல, பகவான்கிட்ட வந்து பகைமை கொள்ளல, பகவான்கிட்ட கோவப்படல, பகவான்கிட்ட வந்து வந்து அழுது புழம்பல. இதெல்லாம் பகவானுடைய கருணையை எடுத்துக்கிட்டாங்க. அதான் குந்தி தேவி பிரார்த்தனை பண்றாங்க, அந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு திரும்ப வரட்டும். நம்ம சொல்லுவோமா, சின்ன கஷ்டம் வந்தாலே திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம, சின்னதொரு கஷ்டம் வந்தாலே திரும்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம எங்க பெரும் கஷ்டத்தையும் திரும்ப கேட்கிற குந்தி தேவி எங்க? அவங்களுடைய பக்தி எங்க, நம்ம பக்தி எங்க? ஒரு சிறு கஷ்டம் வந்து விட்டாலே அதை மீண்டும் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்வோம். நம்ம வாழ்க்கையில உயிருக்கே ஆபத்தான கஷ்டங்கள் வந்தது, அது திரும்ப வரட்டும்னு சொல்றாங்க குந்தி தேவி. அப்படி எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, கிருஷ்ணா நான் உங்க தாமரை திருப்பாத்தை நினைச்சுக்கிறேன். அப்ப எனக்கு நீ மறுபிறவி கிடையாது. என் கஷ்டங்கள்லாம் இந்த பிறவியோட போயிடும். என் கஷ்டங்கள்லாம் இந்த பிறவிலேயே போயிட்டும், எனக்கு மறுபிறவி கிடையாது. அதனால கஷ்டங்களை வந்து நம்ம வெல்கம் பண்ணும். காரணம் என்னன்னா, அது வந்து வரும் போகும், அது நிரந்தரமா இருக்க போறது இல்லை. இல்லையா? எப்படி சீதோசனம் மாறுது இல்லையா? பகவான் சொல்றாரு, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோசன சுகதுக்கதா ஆகமா அபாயினோ அனித்யா தாம் திதிக்ஷ பாரதா. அர்ஜுனா, வெப்பம் குளிர் மழை கோடை காலம் குளிர்காலம் மாறி மாறி வருது, அது நிரந்தரம் இல்லை. அதே மாதிரிதான் வாழ்க்கையில இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் வரும் போகும். அதனால நம்ம பாதிக்கப்படக்கூடாது. அதை நாம் பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஆடியோ கேட்கல, ஆடியோ கேட்கலன்னு போட்டிருக்காங்களே, வாய்ஸ் தெளிவா தானே இருக்கு? ஹரே சரி கிருஷ்ண. கேக்குறது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், அப்ப அவங்களுக்கு நெட் ப்ராப்ளமா இருக்கணும். அதனால நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நமக்கு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஏதாவது கஷ்டம் வருது துன்பம் வருதுன்னா நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, யார் மேலேயும் பழி போடக்கூடாது, பகவானை குறை சொல்லக்கூடாது, பகவான் மேல பழி போடக்கூடாது. அப்ப நம்மளோட லைஃப்ல நமக்கு ஏதாவது கஷ்டமோ துன்பமோ வந்ததுன்னா, சங்கடம் வந்ததுன்னா, கிருஷ்ணா நான் இந்த ஜட உலகத்துல வந்தது தப்புதான், நான் இந்த உடல் எடுத்துக்கிட்டது தப்புதான், நான் உங்களை மறந்ததும் தப்புதான், அதனாலதான் இங்க கஷ்டப்படுறேன். அதனால எனக்கு நல்ல இதெல்லாம் பொறுத்துக்கூடிய தன்மை, சகிப்பு தன்மையை கொடுங்க. இதெல்லாம் பொறுத்துக்கொள்ளுடைய மனம், உறுதியான மனம், உறுதியான மனம், சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் பகவான்கிட்ட. இதைத்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். நமக்கு வேற என்ன குறை இருக்கு? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒரு குறை இல்லை. பகவான் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்ப என்ன குறை? நம்ம கிட்ட இருக்கிற குறை என்னன்னா, நம்ம கஷ்டம் வரும்போது அடுத்தவங்களுக்கு கிளைம் பண்றதுதான். அந்த பக்தரால் நடந்தது, எங்க அம்மானால் நடந்தது, என் மாமியாரால் நடந்தது,
என் கணவரால வந்தது, என் மனைவியால வந்தது, இவரால வந்தது, அவரால இவங்கெல்லாம் வெறும் கருவிதான். இவங்கெல்லாம் வெறும் கருவிதான். நம்முடைய நம்முடைய கஷ்டக்கு துன்பத்துக்கு இவங்க யாரும் காரணம் கிடையாது. நம் மனம்தான் காரணம். அந்த மனம்தான் பல பிறவிகளுக்கு காரணமா அமையுது. அதனால அந்த மனதுல பகவானை நிறுத்த வேண்டும். பகவானிடத்துல பிரார்த்திக்கணும். இப்ப கஷ்டம் வரும்போது பழிய யார் மேலயும் போடக்கூடாது. பழிய நம்ம மேல போட்டுக்கணும். கஷ்டம் வந்தா என்ன பண்ணணும்? பழியை நம்ம மேல போட்டுக்கணும். அப்படி யார் ஒருத்தர் கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது பழிய தன் மேல போட்டுக்கிட்டாங்களோ, புகழ் வந்தது, பேர் வந்தது, செல்வம் வந்தது, அப்படி வரும்போது அது பகவானுடைய கருணைன்னு எடுத்துக்கிட்டாங்களோ, அதாவது பெயர், புகழ், செல்வம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா அது கிருஷ்ணாவுடைய கருணை. துன்பம், பிரச்சனை, சங்கடம் இதெல்லாம் வந்ததுன்னா இது என்னுடைய கர்ம வினை. அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி பகவானுடைய உலகத்துக்கு போகலாம் இந்த உடலை விட்ட உடனே. இப்ப இங்க யார் இருக்காங்க? பாகியலட்சுமி மாதாஜி இருக்காங்க. பாகியலட்சுமி மாதாஜி கஷ்டம் வரும்போது பழிய யார் மேலயும் போடல. அவங்க சொந்தக்காரங்களை கிளைம் பண்ணல, நண்பர்கள் மேல கிளைம் பண்ணல. அவங்க பழிய தன் மேல போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பெயர் புகழ்லாம் வந்தப்போ அதை கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டாங்க. பகவானுடைய கருணை அது. அப்ப பெயர் புகழ் வந்தப்போ அது பகவானுடைய கருணையா விட்டுட்டு கஷ்டம் வரும்போது பழைய தன் மேல போட்டுக்கிட்டா பாகியலட்சுமி மாதாஜி அவங்க சொந்த வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்களோ, யாராலும் கேள்வி கேட்க முடியாதோ, அது போல அவங்க பகவானுடைய உலகத்துக்கு போலாம், வைகுண்டத்துக்கு, கோலவுதான். அந்த மாதிரி பக்தனை வரவேற்கிறதுக்கு பகவானுங்க காத்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி பக்தனை வரவேற்கிறதுக்கு பகவானுக்கு காத்துக்கிட்டு இருக்கார். அதனால இங்க ரொம்ப அழகான பாடம். முதல் பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இது தவிர்க்க முடியாது. நான் கிருஷ்ண பக்தர் ஆயிட்டேன், நான் நாம ஜெபிக்கிறேன், எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறோம். பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைந்த இடத்துல தான் இருக்கோம். அதனால இது தவிர்க்க முடியாது. நாரத முனிவர் என்ன சொல்றாரு? தசைவகேதோ பிரஜதேவ கோபிதோ நலப்பதேய பிரமதா முபரியதக தலப்பதே துக்க அந்யத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரமசா. இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க. சந்தோஷம் வருது, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இந்த ஜன உலகத்துல எல்லாரும் இன்பத்தை தேடி போறாங்க, சுகத்தை தேடி போறாங்க, சந்தோஷம் தேடுறாங்க. சந்தோஷம் வருது, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இன்பம் வருது, இன்பமா ஏத்துக்கிறாங்க. ஆனா எப்படி நம்ம எதிர்பார்க்காம சந்தோஷம் வரும்போது அதை ஏத்துக்கிறோமோ, எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் சந்தோஷம் வருது ஏத்துக்கிறோம். அதே மாதிரிதான் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் துன்பம் வரும். அதையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதனால இந்த முதல் பாடம் என்னதுன்னா, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம யார் மேலே கிளைம் பண்ணக்கூடாது. யாரும் காரணம் இல்லை. பகவானே கிளைம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கடவுளை வந்து குறை சொல்லுவாங்க. என்ன கடவுள் இப்படி பண்றாரு? நீங்களும் தான் பக்தியா இருக்கிறீங்களே, கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, உங்களுக்கே எப்படி நடந்தது? சோ இது பூரா முழுக்க முழுக்க என்னுடைய பிரச்சனை. இதுக்கு பகவானுக்கு வந்து பகவானை கிளைம் பண்ற அதிகாரமே நமக்கு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதுக்கு கிருஷ்ணரை கிளைம் பண்ணி அதிகாரமே கிடையாது. நமக்கு அந்த அதிகாரமே கிடையாது. மாறாக கிருஷ்ணருடைய கருணையால தான் ஓரளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இல்லாட்டி நம்ம செய்த கர்ம வினைக்கு மிகவும் கொடூரமா கஷ்டப்பட வேண்டியது. அதனால எப்படி எடுத்துக்கணும்? நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தா அதை பகவானுடைய கருணையை எடுத்துக்கணும். கிருஷ்ணா வந்து என்ன பக்குவப்படுத்துறதுக்காக செய்யறாரு, எனக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மை வர்றதுக்காக செய்யறாரு, என்னை வந்து சுத்த பக்தனாக்கணுங்கிறதுக்காக செய்யறாரு, என்னை பக்தியில முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்காக பண்றாரு, நான் பொறுமையா இருக்கிறான்னு பரிசோதிக்கிறாரு, நான் பக்தியில பக்குவமாயிட்டேனான்னு பரிசோதிக்கிறாரு, என் கர்மவினையை இந்த லைஃப்லயே போக்கிடுறாரு. அப்ப கிருஷ்ணர் எனக்கு நல்லதுதான் பண்றாரு. பக்தனுக்கு ஒருபோதும் பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். பக்தர் அல்லாத அசுரங்களுக்கு, அசுரர்கள், நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, இவங்களுக்கே கிருஷ்ணர் கெடுதல் பண்ணாத போது பக்தனுக்கு எப்படி கெடுதல் பண்ணுவாரு? வாய்ப்பே கிடையாது. அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, தர்மத்தின் கொள்கைகளுக்கு இசைந்தவையும் நியாயமென நிரூபிக்கப்பட்டவையும் பெருமை மிக்கவையும் கருணை மற்றும் சமத்துவம் நிறைந்தவையும் மற்றும் வஞ்சகம் இல்லாதவையுமான அரசியின் கூற்று திரௌபதி. திரௌபதி சொல்றாங்க, அஸ்வத்தாமனை கொண்டு வந்து ஒரு கைதிய கட்டின மாதிரி கட்டி
ஒரு கொலை குற்றவாளி வந்து முன்னாடி நிறுத்தியிருக்காங்க திரௌபதி. திரௌபதி முன்னாடி ஒரு கொலை குற்றவாளி, கொடூரமான பாதகமான கொலை செய்தவன், கொடும் பாவி அவன். அந்த பாவியை கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. இப்ப திரௌபதி என்ன செய்ய போறாங்க? இப்ப திரௌபதிக்கு பரீட்சை. கிருஷ்ணா வந்து பாண்டவருக்கு ஒரு பரீட்சை வச்சார். பகவான் கிருஷ்ணர் எல்லா பக்தருக்கும் பரீட்சை வைப்பார். நமக்கு ஒரு விதமான பரீட்சை வைப்பாரு, தூய பக்தர்களுக்கு ஒரு விதமான பரீட்சை வைப்பாரு, துறவிகளுக்கு ஒரு விதமான பரீட்சை வைப்பாரு, குடும்பஸ்தர்களுக்கு ஒரு விதமான பரீட்சை வைப்பாரு. இந்த பரீட்சையில் நம்ம வந்து வெற்றி பெறுகிறோமா? இந்த பரீட்சையில் நாம் பகவானை முழுமையாக சரணிகின்றோமா? அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற தயாரா இருக்குமா? அதான் இப்ப கேள்வி. இப்ப கிருஷ்ணா வந்து பாண்டவர்களுக்கு பரீட்சை வச்சார். அஸ்வத்தாமனை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாண்டவர்கள் என்ன செய்ய போறாங்க? அஸ்வத்தாமனை கொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க? அப்போ அஸ்வத்தாமனை கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிறுத்தினா, யுதிஷ்டிரர் முன்னாடி, தர்மமே உருவான யுதிஷ்டிரர் முன்னாடி திரௌபதி சொல்றாங்க, ஓ பிரபு, இவன் நம்ம குருவுடைய பையன், முச்சித்தோ முச்சித்தோ பிராமணா குரு, அவன் பிராமணன், அஸ்வத்தாமன் பிராமணன், குரு புத்திரன், பிராமணனின் மகன், அவனை தண்டிக்க கூடாது, அவனை தண்டிப்பது தர்மமாகாது, ஒரு பிராமணனை தண்டிக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது, அதனால அவன் மன்னித்து விட வேண்டும். யார மன்னிச்சு விட சொல்றாங்க? 5 குழந்தைகளை கொன்னவன். நம்ம குழந்தைகளை திட்டினாலே நம்ம சண்டைக்கு போயிடுவோம். யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களோ எழுத்து வீட்டுக்காரங்க யாராவது குழந்தைகளை திட்டினாலே சண்டைக்கு போயிடும். இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து டீச்சர்லாம் குழந்தைகளை மிரட்டினா அவங்கள வந்து டீச்சரை இன்னைக்கு கிளைம் பண்றாங்க. எப்படி என் குழந்தைய நீங்க மிரட்டலாம், எப்படி என் குழந்தைகளை நீங்க அடிக்கலாம்? அந்த மாதிரி காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது. ம்? குழந்தைகளை மிரட்டக்கூடாது, அவங்களை கண்டிக்க கூடாது, அவங்களை திட்டக்கூடாதுங்கிற காலம். ஆனா திரௌபதியோட 5 மகன்கள் குற்றமற்றவர்கள். அந்த 5 மகன்களையும் அஸ்வத்தாமன் கொன்று விட்டான். அப்பேற்பட்ட ஒரு மகா பாபியை கூட திரௌபதி என்ன சொன்னாங்க? மன்னித்து விட வேண்டும். இவன் வந்து பிராமணா, குரு புத்திரன், நம்ம குருட்ட துரோணத்தை தானே பாடம் கத்துக்கிட்டோம், துரோணர் தானே உங்களுக்கு வித்தையெல்லாம் கத்து கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த மகனை எப்படி நீங்க கொல்ல துணியலாம்? அது மட்டும் இல்ல, என் மகன்களை இழந்து நான் வருந்துவது போல் அல்லவா குரு பத்னியும் வருந்துவாள். பாத்தீங்களா? இதுதான் திரௌபதி. திரௌபதி என்ன நினைக்கிறாங்க? என் மகன்கள் 5 இழந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், இதே நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வர வேண்டுமா? துரோணரின் மனைவி கிருப்பி தன் மகன் அஸ்வத்தாமன் இழந்து அழ வேண்டுமா, புலம்ப வேண்டுமா? அதை நாம் காண வேண்டுமா? இது தர்மம் அல்ல யுதிஷ்டிர மகாராஜா. ஓ பிரபு, அவனை மன்னித்து விட வேண்டும். இதுதான் கருணை. வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதி. ஒரு வைஷ்ணவர் வந்து கருணை கடல். தனக்கு கெடுதல் செய்தவன் கூட தண்டிக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லல, மன்னிச்சு விட்டுருணுங்கிறார். மன்னிச்சு விட்டுரு. திரௌபதி என்ன சொல்றாங்க? அவன் நமக்கு பெரும் மகா பாவம் செஞ்சுட்டான், அவனை தண்டிக்க வேண்டாம்னு மட்டும் சொல்ல, மன்னிச்சு விட்டுருங்க, அவன் போகட்டுங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய மனசு இருக்கு. தர்மத்தின் கொள்கைகளுக்கு இசைந்தவை. தர்மம் என்ன பண்ணும்? நம்ம என்ன கஷ்டம், தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதா. தர்மம் என்றால் தர்மத்துக்காக நாம் வந்து பல அசௌகரியங்களை ஏத்துக்கிறது. அந்த தர்மம் நம்மளை காக்கும். திரௌபதி என்ன பண்ணாங்க? அந்த பிராமணன் தண்டிக்கப்படக்கூடாது, சபையில ஒரு நாளும் பிராமணன் தண்டிக்கப்படக்கூடாது, அவன் இழிந்தவனாக நடந்து கொண்டாலும் அவனை தண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய கருணை. அவங்க கருணை, அவங்க அம்மா மேல இருக்கிற வந்து இந்த அன்பு, அந்த சமத்துவம். நான் பட்ட கஷ்டம் இன்னொரு பெண் அடைய வேண்டுமா? அவன் வேணா நம்ம மேல பொறாமை கொண்டிருக்கலாம், அசத்தாம நமக்கு மேல வஞ்சகம் வச்சிருக்கலாம், நாயே நம்ம மேல வஞ்சகம் கொள்ள வேண்டும். பாத்தீங்களா? திரௌபதிக்கு அஸ்வத்தாமன் மேல பொறாமை கிடையாது, கோபம் கிடையாது, பகைமை கிடையாது. ஆனா அஸ்வத்தாமன் பாண்டவர் மேல பொறாமையும் கோபமும் பகைமையும் கொண்டிருந்தான். அதனால யுதிஷ்டிர மகாராஜா தர்மமே உருவானவரா இருந்ததுனால திரௌபதி சொன்ன அனைத்து கூட்டுகளும் ஏத்துக்கிறார். எஸ் திரௌபதி, ஐ வில் அக்ரி தட். திரௌபதி, நீ சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அஸ்வத்தாமன் குரு புத்திரன், பிராமணன், அவன் ஒரு நாளும் தண்டிக்கப்படக்கூடாது. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விட. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வஞ்சகம் பத்திக்க கூடாது, நாம அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்க கூடாது. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டா அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது பண்ணணும். ஐயோ இவங்களுக்கு போயா நான் கெடுதல் பண்ணேன்னு அவங்க நினைக்கணும். அதுதான் வைஷ்ணவம். அடுத்தது
நகுல சகதேவஸ்ய யுயுதானோ தனஞ்சய பகவான் தேவகி புத்ரோ ஏஷான் ஏயாச்ச யோஷிதः. நகுலன் மற்றும் சகதேவன் ராஜா யுதிஷ்டர் மகாராஜின் இளைய சகோதரர்கள். மேலும் சாத்தியகி, அர்ஜுனன், தேவகி புத்திரனான பகவான் பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பெண்கள் மற்றும் பிறர் அனைவரும் ஏகமனதாக அரசரின் கருத்தை ஆதரித்தனர். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எஸ், திரௌபதி ரொம்ப தெய்வீகமான குணம் படைச்சவங்க. அவங்க அஸ்வத்தாமனை மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க. மன்னிக்க மட்டும் இல்ல, அவன் தவறை மறந்தே விட்டார்கள். மறப்போம் மன்னிப்போம், இதுதான் வைஷ்ணவம். நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மனசுல வச்சுட்டு பழி வாங்க கூடாது. அது தெய்வீகமான குணம் அல்ல. நமக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்க, நமக்கு யாராவது வஞ்சகம் பண்ணாங்க, சூழ்ச்சி பண்ணாங்க, நம்ம மேல பொறாமை கொண்டு செயல்படுறாங்கன்னா நாமளும் அவர்களை மாதிரியே நடந்து கொண்டால் அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதனால நம்ம ஒருபோதும் யாரிடத்திலும் பகைமை கொள்ளக்கூடாது, வஞ்சகம் கொள்ளக்கூடாது, பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூடவே கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பகவான்கிட்ட போகவே முடியாது. இதெல்லாம் ரஜோ குணத்தின் வெளிப்பாடு. பழி வாங்கிறது, வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை, கோபம், இதெல்லாம் ஜடையர்க்கின் முக்குணத்தினால் விளையக்கூடியது. இது ரஜோகுணம். காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மாம் வித்தேரிக வைரிடம். இந்த காமம், கோபம், கட்டுக்கடங்காத ஆசை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், பொறாமை, பழி, பகைமை, வஞ்சகம், இதெல்லாம் எந்த குணத்தினால? ரஜோ குணத்தினால விளையக்கூடியது. ரஜோகுணம், தமோ குணம். இதை நாம் அறவே தவிர்க்க வேண்டும், அறவே தவிர்க்க வேண்டும். இந்த ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிற வரைக்கும் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போகவே முடியாது. இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு இவரை பிடிக்காது, அவரை பிடிக்காது, அவர் கூட சேர மாட்டேன், இவர் கூட சேர மாட்டேன், இவன் எனக்கு நண்பன், இவன் பகைவன், இவனை வேண்டும், இவன் வேண்டாம், இந்த விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷா, கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றார் பகவத்கீதையில, ராகஸ்தேஷு முக்தேஷு விஷயா வினிவர்த்தந்தே காமேஷ குரோதேஷ காமக்ரோதோ விமுக்தானா. இதுல இருந்து விடுபடாத வரைக்கும் விருப்பு வெறுப்பு, இந்த ரட்டிப்பு தன்மை, விருப்பு வெறுப்பு, நண்பன் பகைவன், மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதுல இருந்து விடுபடாத வரைக்கும் ஒருவர் பக்தியில பக்குவமானவரா கருதப்பட மாட்டார். இந்த ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபடாத வரைக்கும் அவர் பகவானுடைய உலகத்துக்கு போக முடியாது. அப்போ பகவான் வச்ச பரீட்சையில இவங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க. யாரெல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க? திரௌபதி, யுதிஷ்டிர மகாராஜ், நகுலன், சகதேவன், சாத்தியகி, அர்ஜுனன் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. எஸ், நாங்க இதெல்லாம் ஏக மனதோடு ஒத்துக்கிறோம். இது எல்லாமே நாங்க ஏக மனதோடு ஒத்துக்கிறோம். திரௌபதி எவ்வளவு கருணை உள்ளவங்களா, எவ்வளவு கருணை உள்ளவங்களா இருந்தா தன் குழந்தைகளை கொன்னவனை மன்னிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல யார் நினைப்பா? இந்த காலத்துல யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஜென்மத்துக்கு அவங்களை பகைவன் ஆக்கிடுவோம். அதை குழந்தைகள்கிட்ட வேற சொல்லி கொடுத்துருவோம். உன் பெரியப்பா வீட்டுக்கு போகாத, உன் பெரியம்மா வீட்டுக்கு போகாத, உன் மாமா வீட்டுக்கு போகாத, அவங்களாம் நம்ம மேல பகைமை உள்ளவங்க, பொறாமை உள்ளவங்க, அவங்க இருக்கிற பக்கம் போகாத, அங்க போய் அவங்கள பார்க்காத, அவங்க கையில வாங்கி சாப்பிடாத, இப்படியே சொல்லி சொல்லி நம்ம வளர்ப்போம். நமக்கு யாரையாவது பிடிக்கல, நமக்கு யாரையாவது பிடிக்கல, நமக்கு யார் மேலேயாவது பகைமை, நமக்கு யார் மேலேயாவது பொறாமை, வஞ்சகம்னு சொன்னா அது நம்ம குழந்தைகள்ட்டையும் சொல்லுவோம். அவங்ககிட்ட போகாத, இவங்க வீட்டுக்கு போகாத, அங்க நிக்காத, இங்க நிக்காத. இதைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா திரௌபதி என்ன நினைக்கிறாங்க? தன் மகன்களை கொன்ற அஸ்வத்தாமனை மன்னித்து விட வேண்டும், அவனை தண்டிக்க கூடாது. இந்த ஒரு கருணை வாய்ந்த குணம், இது பக்தனுக்கான குணம். யசாச பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதேசுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகாத்குணா மன ரதன சதாவதோபகி. பகவானுடைய பக்தர்கள்ட்ட யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, யார் பகவானுக்கு பக்தி பண்றாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே நாமம் ஜபித்து கொண்டு பகவானை வழிபடக்கூடிய பக்தன்ட்ட 33 கோடி தேவி தேவர்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். படிப்படியா நம்ம பக்தியில பக்குவம் ஆக ஆக, நம்ம பக்தியில முன்னேற்றம் ஆக ஆக தெய்வீகமான குணங்கள் தானாக நம்மகிட்ட வர ஆரம்பிக்கும். அதே சமயம்
பக்தன் அல்லாதவன், கிருஷ்ணரை சரணடையாதவன், பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் சமுதாயத்துல எவ்வளவு நல்ல குணம் வச்சிருந்தாலும் அவன் மனம் ரதங்கிற குதிரையில தான் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தர் ரொம்ப நல்லவருங்க, நிறைய தான தர்மம் எல்லாம் பண்றாரு, ரொம்ப புண்ணியவான், நேர்மையானவர், இதெல்லாம் இருக்கட்டும், நல்ல விஷயம். ஆனா அவர் பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பக்தி தொண்டு செய்வதில்லை, அவர் பகவானை சரணடையவில்லை என்றால் அவர் மனக்கற்பனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அதனால இங்க பகவான் வச்ச பரீட்சையில பாண்டவர் எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. ஆனா பீமனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம். பீமன் திருப்தி அடையல. தத்ராஹா தத்ராஹாமர்ஷிதோ பீமத் தஸ்ய ஸ்ரேயோன்மதா ஸ்மிருதா ந பர்துர்நாத்மனச்சார்த்தே யோகன் சுப்தான் சிசோன் பிரதா. ஆனாலும் பீமன் அதற்கு சம்மதிக்கவில்லை. சுயநலத்துக்காகவோ அல்லது தலைவனின் நன்மைக்காகவோ கூட அதை செய்யாமல், எந்த பிரயோஜனம் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை கோபத்துடன் கொலை செய்தவனான இக்குற்றவாளியை கொன்று விடும்படி பீமன் கூறினான். சோ பீமன் என்ன நினைக்கிறாரு? நோ, அவனை மன்னிக்க கூடாது. ஏன்னா இவன் சுயநலவாதி. தன் எஜமானன் துரியோதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக, துரியோதனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக எந்த விதத்திலையும் பிரயோஜனமே இல்லை இந்த குழந்தைகளை கொன்னதுல. அது தூங்கிட்டு இருந்த குழந்தைங்க. அதனால இந்த மகா பாவியை தண்டித்தே ஆக வேண்டும்னு பீமன் சொல்றாரு. பீமன் என்ன சொல்றாரு? இந்த அஸ்வத்தாமனுக்கு அவனை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்போ இதுதான் தர்ம சங்கடமான நிலைமை. தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா, யுதிஷ்ட மகாராஜா, அர்ஜுனா, திரௌபதி, நகுலன், சகதேவெல்லாம் அவனை மன்னிச்சு விடணுங்கிறாங்க. அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அவன் குரு புத்திரன், பிராமணன், அவன் அவங்க அம்மா கிருப்பி கவலைப்படுவா, அவனை கொண்டுட்டா, அதெல்லாம் அவனை மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா இங்க பீமன் என்ன சொல்றாரு? நோ நோ நோ, அவனை மன்னிக்கவே கூடாது, அவனுக்கு தண்டனை, அவனுக்கு கொலை பண்ணி அவனை கொன்னே ஆகணும். அவனை சும்மா விடக்கூடாது, அந்த குற்றவாளியை கொன்னே ஆகணும். இப்ப என்ன செய்யறது? இப்ப பீமன் சொல்றது, இப்போ அர்ஜுனன் அர்ஜுனன் பீமன் சொல்றதை கேட்பாரா? யுதிஷ்டர் சொல்றதை கேட்பாரா? திரௌபதி சொல்றதை கேட்பாரா? அப்படியே ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கார். அப்பதான் பகவான் பேசுறார் அர்ஜுன் இடத்துல. நிசம்ய பீம கதிதம் திரௌபத்யாம் சதுர்புஜ ஆலோக்கிய வதனம் சக்யோர் இதம் ஆக சகன்னிவ. சதுர்புஜ, 4 கரங்களை கொண்ட மூர்த்தியான பரமபுருஷர் பகவான் பீமன், திரௌபதி முதலானவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவரது பிரிய நண்பனான அர்ஜுனனின் முகத்தை நோக்கியவாறு நகைப்பது போல பேச துவங்கினார். பகவான் கிருஷ்ணர் தர்மத்தின் தலைவன். அவர்தான் தர்மத்தின் தலைவர். இங்க ரஜினிகாந்த் நினைச்சுக்காதீங்க, கிருஷ்ணர் தான் தர்மத்தின் தலைவர். சோ பகவான் கிருஷ்ணர் தான் தர்மத்தை தோற்றுவித்தார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயா. தர்மத்தின் கொள்கைகளை புரிந்து கொள்வது மிக கடினமானது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பகவான் இருந்து கேட்கணும், அல்லது பகவான் தூய பக்தர்கள், மகாஜனங்கள். தர்மஸ்ய தத்துவம் நிகிதோ குகாயா மகாஜனோ எனகதச பந்தாகா. மகாஜனங்களை அடிச்சு ஒட்டை பின்பற்றும். இப்போ தர்மத்தின் கொள்கை, இப்ப என்ன பண்ணலாம்? அஸ்வத்தாமனை தண்டிக்கலாமா வேண்டாமா? இல்ல சும்மா விட்டுறலாமா? இல்ல ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? இது எப்படி டிசிஷன், எப்படி முடிவெடுக்கிறது? அதனாலதான் சில நேரம் வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும். வாழ்க்கையில எல்லாருக்கும் குழப்பம் ஏற்படும். எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம் குழப்பிடும். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? சில நேரங்களில் பெரும் பண்டிதன்மார்களும் கூட குழம்பி விடுவாங்க. சாஸ்திரம் அறிந்த பெரும் பண்டிதன் கூட சில நேரம் குழம்பிடுவாங்க. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம். அப்ப என்ன செய்யணும்? நான் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நான் செய்வது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இங்க அர்ஜுன் என்ன பண்ணாரு? கிருஷ்ணரை சரணடைஞ்சார். கார்பண்ய தோசோ பிரகத சுபவாவா பிச்சாமித்தாம் தர்மச்ச மூட சேதாக யசேஷா நிஷிதம் பிரபுகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மகாபாரத யுத்தம் பண்றதா வேண்டாமா, சரியா தப்பா,
தர்மமா அதர்மமா ஒரு முடிவுக்கே வர முடியல. அதனால நீங்களே எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க. எனக்கு நீங்களே குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க. நான் என்ன செய்யணும்? ஆஹ் அப்போ ஒருத்தர் குரு எப்ப அவசியம்? ஆன்மீக குரு. குரு எப்ப அவசியம்? நம்ம வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா தவறானதா, தர்மமா அதர்மமா, அது நமக்கு நன்மையா தீமையா, இது செய்யலாமா கூடாதா என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆச்சாரியன் அவசியம். அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர் குருவா எடுத்துக்கிட்டாரு. நாம என்ன பண்ணணும்? அந்த குரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன், ஒரு குருவை நம்ம சேர்த்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதனால இப்ப அர்ஜுனனுடைய தர்ம சங்கரமா நிலைமை. அர்ஜுனன் இப்ப என்ன செய்யலாம்? பீமன் சொல்றாரு கொல்லுங்கிறாரு, யுதிஷ்டர் சொல்றாரு கொல்லாதேங்கிறாரு, திரௌபதி கொல்ல வேண்டாங்கிறாரு. இப்ப நான் கொல்றதா வேண்டாமா? அப்போ அர்ஜுனுடைய நிலைமையை கண்டு பகவான் அவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். சோ இங்க என்ன சொல்லியிருக்கு? சதுர்புஜா, 4 கரம் உள்ள கிருஷ்ணர். இதுக்கு பொருள் உரையில மிக அழகாக பிரபுபார் விளக்கம் கொடுத்திருக்காரு. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய முந்தைய ஆச்சாரியர். பகவான் கிருஷ்ணர் சில நேரங்கள்ல வாசுதேவ கிருஷ்ணர். வாசுதேவ கிருஷ்ணருக்கு 4 கரம் உண்டு. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமா நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணன் வசுதேவரின் புதல்வர். அந்த கிருஷ்ணர் சில நேரங்கள்ல 4 கரங்களை எடுத்துக்கொள்வார். சங்கம் சக்கரம் கதை தாமரை, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரி, கழுத்துல கௌசுவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை. அப்படி ஒரு தேஜஸ் பகவான், அப்படி ஒரு அழகு. அதனால சில நேரங்கள்ல அவர் 4 கரம் உள்ள வாசுதேவனாக காட்சியளிப்பது உண்டு. சதுர்புஜ 4 கரங்களை கொண்ட மூர்த்தியான பரமபுருஷர் பகவான் பீமன் திரௌபதி முதலானவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அவரது பிரியமான நண்பனான அர்ஜுனனின் முகத்தை நோக்கியவாறு நகைப்பது போல பேச துவங்கினார். இதென்ன ஒரு பெரிய விஷயம் இல்ல அர்ஜுனா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு பரீட்சை வச்சேன், எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. பீமன் மட்டும் பிடிவாதமா இருக்கான், அவனை தண்டிக்கணும், அவ்வளவுதானே. தண்டனை கொடுத்துட்டா போகுது, அவ்வளவுதானே. அவனை கொல்ல வேண்டாம், ஆனா மரணத்துக்கு நிகரான தண்டனை கொடுக்கல. எப்படி? அஸ்வத்தாமனுடைய நெற்றியில ஒரு முடி உண்டு, ஒரு மணி. அஸ்வத்தாமனுடைய அந்த தலை மேல ஒரு மணி உண்டு. அந்த மணி இருக்கிறதுனால அஸ்வத்தாமன் பயங்கர தேஜஸ்வியா இருந்தான், சிரஞ்சீவி, நீண்ட காலம் வாழும் ஆயுள் படைத்தவன். அஸ்வத்தாமன் நீண்ட காலம் வாழும் ஆயுள் படைத்த சிரஞ்சீவி, அதீத தேஜஸ் படைத்த தோற்றம், தலையில ஒரு மணிமுடி, அதுல ஒரு ஒரு மணி இருக்கு. அதை வெட்டி அவனை அவனுடைய வரத்தையும் சாபமா மாத்திட்டாரு கிருஷ்ணன். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அஸ்வத்தாமன் நீண்ட ஆயுள் வாழ்ற வரம் வாங்கியிருந்தா, அவன் ஏண்டா நீண்ட காலம் வாழணுங்கிற சாபமாக்கி அவனை குஷ்ட ரோகம், உடம்பெல்லாம் ரோகம் அந்த முடியை அவிழ்த்து விட்டு, அந்த முடியை வெட்டி, அந்த மணியை வெட்டி எடுத்து உடலை அலங்கோலம் செய்து அவனை காட்டுக்கு துரத்தி விட்டான். இப்படி அவன் ஏறக்குறைய இறந்தவனு போலாம். ஏறக்குறைய அது மரண தண்டனை தான். நீண்ட ஆயுள் அது மரணத்தோட கொடூரமான தண்டனை இல்லையா? ஒருத்தனை கொன்னுட்டா அதோட முடிஞ்சு போயிரு. கத்தி எடுத்து தலையை ஒரு சீவுனா முடிஞ்சு போச்சு. கத்தி எடுத்து ஒரு குத்து குத்துனா அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆனா அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணா? இவன் வைஷ்ணவ அபராதம், பக்தர்களுக்கு துன்பம் விளைவித்ததுனால அவன் அந்த மணிமுடியை கட் பண்ணிட்டு அவன் உடம்புல ரோகம் அந்த ரோகத்தை அனுபவிக்கட்டும். நீண்ட இவன் உடனே இருக்கு மரண தண்டனை, மரணம் வந்தா உடனே செத்து போயிடுவான். சோ மரண தண்டனை கொடுத்தா அஸ்வத்தாமன் இறந்துருவான். அவனுக்கு மரணத்தை விட மேலான ஒரு தண்டனை, அவன் அந்த நீண்ட ஆயுளோடு இந்த உடல் ரோகத்தோடு அவன் காற்றில் சுற்றி திரியட்டும், இந்த வேதனை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு பகவான் இதை செய்த சொல். அர்ஜுனா, அவனை அவன் உடலை பல இடங்கள அவன் தலைமுடியெல்லாம் வெட்டி அவனை அலங்கோலம் செய்து அந்த மணிமுடியெல்லாம் பறித்து அவனை காட்டுக்கு துரத்தி விட்டு, இது மரணத்தை விட கொடூரமான தண்டனை. சோ இப்படி அஸ்வத்தாமுடைய செயல் அது தர்மத்துக்கு புறம்பானது, அது அதர்மமே உருவானது. அது சத்திரியர்கள் கூட அதை போற்றி புகழ மாட்டாங்க. அப்பேற்பட்ட இழிவான செயல் செய்திருந்தாலும் திரௌபதி, அர்ஜுனன், நகுலன், சகதேவன், யுதிஷ்டர் அவருக்கு மன்னிக்கணும், அவனை தண்டிக்க கூடாது, மன்னிக்கணும்னு நினைக்கணும். ஆனா பக்தர்கள் அவனை மன்னிக்கணும்னு நினைக்கலாம். பகவான் என்ன பண்ண மாட்டாரு?
ஒருபோதும் தன் பக்தனுக்கு துன்பம் விளைவித்தவங்கள பகவான் மன்னிச்சு விட மாட்டார். வைஷ்ணவ அபராதம். இதுல அழகான பாடம் என்னன்னா, அடுத்த ஒரு பாடம். இந்த துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் தண்டிக்கப்பட்ட அடுத்த பாடம் என்னன்னா, வைஷ்ணவருக்கு யாராவது குற்றம் விளைவித்து விட்டால் அவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. அந்த பக்தர்கள் மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா பகவான் ஒரு நாளும் அவரை மன்னிச்சு விட மாட்டார். அவன் வாழ்நாள் முழுதும் பெரும் வேதனை துன்பம் அனுபவிக்கிறான். அதனாலதான் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிற பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய முதல் குற்றம், பகவானது புனித நாமத்தை பரப்ப தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துள்ள வைஷ்ணவரை நிந்திப்பது குற்றமாகும். ஒரு நாளும் வைஷ்ணவ நிந்தனை பண்ணக்கூடாது. எந்த பக்தரையும் புகார் சொல்லக்கூடாது, எந்த பக்தரையும் குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இவரை பத்தி அவர்கிட்ட சொல்றது, அவரை பத்தி இவர்கிட்ட சொல்றது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, பின்னாடி போய் பொருளி பேசுவது, இதெல்லாம் கூடவே கூடாது. அது ஒரு நாளும் பகவானுக்கு திருப்தி கொடுக்காது. பக்தர் சங்கத்துல வந்தா பக்தருடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டும், அவங்க சேவையை புகழ வேண்டும், அவங்க குணங்களை புகழ வேண்டும், தூய பக்தரை பற்றி பேச வேண்டும், பகவான் லீலைகளை பற்றி. இதைத்தான் நம்ம செய்யணும். அதுதான் பகவானுக்கு திருப்தி தரும். அப்போ ரொம்ப அழகான ஒரு லீலை. இந்த லீலையில் நாம் கற்றுக்கொண்ட பாடம், இது வரைக்கும் நம்ம இந்த லீலையை பற்றி பேசணும் இல்லையா? துரோணாச்சாரியின் மகன் அஸ்வத்தாமன் தண்டிக்கப்பட்டது. இது நமக்கு அழகழகான பாடம். ஒரு பக்தனுக்கு துன்பம் வந்து விட்டால் அவன் பகவானை முழுமையாக சரணடைய வேண்டும். யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, யாரையும் பழி சுமத்தக்கூடாது. என் துன்பத்துக்கு யாரையும் பழி சுமத்தக்கூடாது, என் துன்பத்துக்கு பகவானை பழி சுமத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் என்னுடைய கர்மவினை காரணம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் கஷ்டம் வரும்போது பழிய நம்ம மேல போட்டுக்கணும், சந்தோஷம் வரும்போது பகவானுடைய கருணையா விட்டுரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்காக நடந்தது? ஒரு பக்தனுக்கு துன்பம் வர்றது, கஷ்டம் வர்றது, துயரம் வர்றதெல்லாம், பிரச்சனை வர்றதெல்லாம் அந்த பக்தனை பக்குவப்படுத்துவதற்காக, பக்தியில் முன்னேற்றம் அடைவதற்காக, பகவானை பூர்ணமா சரணாகதி பண்ணுவதற்காக, சகிப்புத்தன்மையை அதிகரிப்பதற்காக, பொறுமையை அதிகரிப்பதற்காக சோதிக்கிறார் பகவான். எல்லாத்துக்கும் மேல அவன் கர்ம வினையை அந்த பிறவியிலேயே போக்கி அவனை தூய்மை அடைய வைத்து தன் ராஜ்யத்துக்கு திரும்ப அழைத்துக் கொள்கிறார் பகவான். அதனால ஒரு நாளும் பக்தனுக்கு பகவான் கெடுதல் செய்ய மாட்டாரு. ஒரு நாளும் பக்தர்களும் பகவானை கிளைம் பண்ணக்கூடாது. எந்த சூழலிலும் பகவானை நிந்திக்க கூடாது, எந்த சூழலிலும் யாரையும் நிந்திக்க கூடாது, யார் மேலே குற்றம் சொல்லக்கூடாது, குறை சுமத்தக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது. அனைத்தும் நம்முடைய கர்ம வினை, நாம் செய்ததுனால வந்தது அப்படி எடுத்துக்கொண்டு அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த பக்குவம் நமக்கு வரணும்னா நம்ம இந்த மாதிரி லீலைகளை தொடர்ந்து கேட்கணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பக்தர் சங்கத்தில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சில பிரபுபாதருடைய சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட தினம். பிரபுபாதர் உலக மக்களுடைய நன்மைக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டார். சந்நியாசம் எடுத்த போது அவர் கையில ஒரு பைசா கிடையாது. அவர் குருநாதர் சொன்னா நீங்க அமெரிக்கால போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அமெரிக்கால போறதுக்கு அவர் சொகுசு கப்பல்ல போல, சரக்கு கப்பல்ல போய் அனுமதி கேட்கிறார். அந்த சுமதி மொராஜின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட போய் அவங்க கப்பலுடைய ஓனர், அவங்ககிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. ஜலதூதா என்ற கப்பலுடைய ஓனர் அவங்க. அம்மா எங்களுக்கு அமெரிக்கா போக அனுமதி கொடுங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க போகாதீங்க, அங்க குளிர் தாங்க முடியாது உங்களால. அமெரிக்கால இருக்கிற குளிரை இளைஞர்களாலே தாங்க முடியாது. நீங்க எப்படி அங்க உயிர் வாழ்வீங்க, எப்படி நீங்க சர்வே ஆவீங்க? அதனால நான் அனுமதி தர மாட்டேன், நீங்க அமெரிக்கா போகாதீங்க. தொடர்ந்து புரோபார் நடையா நடக்கிறார், எப்பயாவது அனுமதி கொடுங்க. இவருடைய விடாமுயற்சியை கண்டு அந்த அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, ஒரு டிக்கெட் கொடுத்துட்டாங்க, நீங்க போலாம். சரக்கு கப்பல், கூட்ஸ் போற வண்டி அது. அவர் சன்னியாசம் எடுத்த பொழுது அவருக்கு மாற்று துணி கிடையாது, அடுத்த வேலைக்கு பிரசாதம் கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது. ஆனா அவர் யாரையுமே குறை சொல்லல. நான் கிருஷ்ண பக்தியை தானே பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கே பகவான் எல்லாம் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, போட்டுக்க மாற்று துணிமணி கிடையாது, எனக்கு அடுத்த வேலை பிரசாதம் கிடையாது, எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருந்து பிரபுபாதர் தன் குருவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறேன். பகவத் தரிசனம் பேக் டு கார்டன் மேகசின், மீண்டும் பகவானிடம் திரும்ப செல்லுதல். பேக் டு கார்டன் மேகசின் பிரிண்ட் பண்ணணும். அது புத்தகம் பிரிண்ட் பண்றது கையில காசு கிடையாது. அந்த புத்தகத்தை அச்சிட்டு
அதை அந்த புத்தகத்தை எழுதி பிழை திருத்தம் செய்து அதை அச்சிட்டு அதை விநியோகம் பண்ணணும். அதாவது அவரே தான். அப்ப சீடர்களும் கிடையாது. அப்ப சீடர்கள் கிடையாது, ஃபாலோவர்ஸ் ஒருத்தரும் கிடையாது. தனி ஒரு நபராக போராடினார். இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு தனி ஒரு நபரா இருந்து புத்தகத்தை எழுதி அதை அவரே பிழை திருத்தம் செய்து அவரே பத்திரிகையாளர் கொண்டு போய் கொடுத்து பிரிண்ட் பண்ண கொடுத்து அதை வாங்கி கொண்டு போய் விநியோகம் பண்றாரு. தெரு தெருவா டெல்லியில தெரு தெருவா கடைகள்ல வீடுகள்ல போய் விநியோகம் செய்யறாரு. பல முறை வெயில்ல மயங்கி விழுந்தது உண்டு. பல முறை மாடுகள் வந்து முட்டியது உண்டு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையுடைய ஓனர் கேட்கிறாரு, ஐயா ஏயா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த வயசான காலத்துல? உங்களுக்கு சீடர்களும் கிடையாது, உங்களோட ஃபாலோவரும் கிடையாது. அப்படியே என்ன அவசியம்? ஏன் வந்து நீங்க பண்றீங்க? இந்த புத்தகத்தை எழுதி அதை நீங்களே பிழை திருத்தம் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண கொடுக்க காசு இல்லாம அதை கொண்டு நீங்களே வித்து வந்து காசு கொடுக்குறீங்களே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இப்ப பிரபுபா சொன்னாரு, கோயில்கள் இருக்கு, பக்தர்கள் இருக்காங்க, நேரம் தான் பதில் சொல்லணும், அந்த டைம் தான் பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு வலுவாத நம்பிக்கை குருவோடைய வார்த்தை மேல, பகவான் கிருஷ்ணரிடத்துல திடமான உறுதி. அமெரிக்கா போனப்போ உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. எந்த திசையில போகணும், எங்க தங்கணும், எங்க சாப்பிடணும், எதுவுமே கிடையாது. வெறுமனே குருவோடைய கருணையும் பகவானுடைய கருணையும் நம்பிய போயிருக்கு. பாகவதம் எடுத்துன்னு போறாரு. கையில வந்து செலவுக்கு சில்லற காசு தான் இருக்கு. பாகவதம் எடுத்துக்கிட்டு போறாரு. பேர்பட்ட அந்த அமெரிக்கால போதை வஸ்துக்கு அடிமையானவங்க, கிருஷ்ணர்னா யாருன்னு தெரியாது, பகவத்கீதை என்னன்னு தெரியாது, ஹரினா ஒண்ணுமே தெரியாது. அவங்க புலன்பம் தான் பிரதானம். புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்க மத்தியில போய் பிரபுபாதர் பல்வேறு அசௌகரியங்களை ஏற்றுக்கொண்டு அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு யாரையும் குற்றம் சொல்லல. கடிதம் எழுதுறாரு இந்தியாவுக்கு. அப்ப வந்து பாரத பிரதமர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி கடிதம் போட்டாரு, கொஞ்சம் பணம் அனுப்பி வைங்க, நீங்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றது உதவியா இருக்கும். பதிலே வரல. தன் ஆன்மீக சகோதரருக்கு கடிதம் போடுறாரு, பதில் வரல. உங்க சீடர்கள் அனுப்பிச்சு வைங்க, இங்க நல்லா பிரச்சாரம் பண்ணலாம், கொஞ்சம் பிரம்மச்சாரிகள் அனுப்பிச்சு வைங்க, பதிலே வரல. பணம் கிடையாது, அரசாங்கத்திலிருந்து உதவி கிடையாது, ஆன்மீக சகோதரத்துக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. ஆனாலும் அவரு பகவான் கிருஷ்ணரிடத்திலும் குருவிடத்திலும் வலுவாத நம்பிக்கை வச்சிருந்தார். இன்னைக்கு உலகம் முழுதும் கோயில்கள் உற்பத்தி பண்ணிருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள், நூற்றுக்கணக்கான கோயில்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள். அதனால ஒரு ஆச்சாரியன் இந்த பூமியில வந்த போது இவ்வளவு சோதனை. பிரபுபாதர் வந்து பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவர். பிரபுபாதர், ராமானுஜ ஆச்சாரியர், இவங்க எல்லாம் பகவான இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க. ஆனா அவங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதை வந்து முற்கள் நிறைந்திருக்கு. ஆச்சாரியன்மார்கள் கடந்து வந்த பாதைய திரும்பி பார்த்தோம்னா அங்க முட்களும் கடினமான பாதையுமா இருக்கு. அதையெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. சரி, கிருஷ்ணர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. ஆன்மீக உலகத்திலிருந்து பகவான் தான் அனுப்பிச்சு வச்சாரு பிரபுபாதரை. ஏன் வந்து அனுப்பும் போதே இங்க போங்க, இவங்க உதவி செய்வாங்க, அங்க போனா அவங்க 4 பேர் வரவேற்பாங்க. பிரபுபாதர் அமெரிக்கா போனதும் அவரை சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்க ஆள் கிடையாது, சீடர்கள் கிடையாது, ஃபாலோவர்ஸ் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, இடம் கிடையாது, பணம் கிடையாது. ஆனா அவர் ஜெயிச்சார். எப்படி? கிருஷ்ணன் மேல வலுவாத நம்பிக்கை, குருவுடைய வார்த்தையில உறுதியான நம்பிக்கை. அந்த ரெண்டு இருக்கும்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் நம்ம கடந்து வரலாம். பகவானிடத்திலும் குரு இடத்திலும் வலுவாத பக்தியும் நம்பிக்கை இருக்குன்னா ஒரு பக்தன் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தார். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த நாம ஜபத்துலதான் இருக்கு எல்லாமே. அன்னைக்கு பாண்டவர் கூட பகவான் இருந்தாரு, இன்னைக்கு நம்ம கூட பகவான் இல்ல. தட் மீன்ஸ் நேர்ல இல்ல. அப்ப பகவான் எங்க இருக்காரு? நாமத்துல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை யாரு உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, பகவான் நாமத்தை யார் குற்றமற்று ஜபிக்கிறாங்களோ, யார் கவனமா உச்சரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களை தொட முடியாது. பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதையும் அவங்க நெருக்க முடியாது, அவங்களை நெருக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப சுலபமா கடந்து வந்துருவாங்க. சூரியனை கண்ட பனி விலகுவது போல நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற பக்தனை கஷ்டங்கள்லாம் விலகி எதுவும் அவர் ஒண்ணும் செய்ய முடியாது. நாமத்து பகவானுடைய நாமத்தை மட்டும் உறுதியா நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது.
ஆனந்தமா இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரவீந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.